தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல செய்யுளிலே நல்ல உத்தி முறை இருக்கும். கயமனாருடைய அகநானூறு 219வது பாடலிலே ஒரு குறுங்கதை, ஒரு பின்னோக்கு உத்தி முன்னோக்கு கலந்த நனவோடை உத்தி முறை, ஒரு நல்ல உவமை, எளிய தொடர்கள், தாயினுடைய அன்பின் வெளிப்பாடு, தாயினுடைய ஆற்றாமை, தலைவன் மீது தாய் கொண்ட வெறுப்பு, இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு நல்ல செய்யுளாக இந்த அகநானூறு 219வது பாலைத்திணை பாடலை பார்க்க முடிகிறது. ஒரு மான், கலைமான் பாலை நிலத்தில் ஓடி வருகிறது. எதற்காக? கூரிய பற்களை உடைய சென்னாய் ஒன்று விரட்டுகிறது. அதற்கு பயந்து ஓடி வந்த அந்த மான் ஒரு விளமரத்தினுடைய அடியிலே வந்து நிற்கிறது. அந்த விளமரத்தில் அந்த பழங்களில் இருக்கக்கூடிய ஓட்டையில் அந்த கோடைக்காற்று புகுந்து அதிலிருந்து ஒரு நல்ல இசை வருகிறது. அந்த இசையை அங்கு ஆக்களை மேய்க்கிற கோவலர்கள் இசைக்கிற புல்லாங்குழலுடைய இசை என நினைந்து இந்த மான் ஏமாந்து விடுகிறது. இதுதான் நண்பர்களே இந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கிற குறுங்கதை. அந்த சென்னாய் எது? மக்கள் தூற்றுகிற அலர், தலைவனோடு இவள் காதல் கொண்டிருக்கிறாள் என்று. அந்த புல்லாங்குழல் என்று இந்த தலைவி ஏமாறுகிறாளே, இந்த மான் ஏமாறுகிறதே. யார் அந்த புல்லாங்குழல் ஓசை என ஏமாந்தது? தலைவனை அந்த பல்வேறு புள்ளிகளை பெற்றிருக்கக்கூடிய விளமரத்தினுடைய அந்த பழத்தினுடைய கூடு அது ஒன்றுமில்லாதது. அதை போய் கோவலனுடைய இசை என அந்த மான் ஏமாந்தது என தலைவியை இங்கு அருமையாக உருவகப்படுத்துகிறாள். உருவகப்படுத்திவிட்டு நடக்கும்கொள் இந்த மடத்தகை இருக்கிறாளே, இவளால் அந்த பாலை நிலத்தில் நடக்க முடியுமா? நீண்ட பாலைவனம், நீர் இல்லாத பாலைவனம். அந்த நீர் இல்லாத நீண்ட பாலைவனத்தில் அவள் எப்படி நடப்பாள் தான் நான் என் உள்ளம் நொந்து நொந்து சாகிறேன். அங்கே தாய் அன்பு வெளிப்படுகிறது. அதே தாய் அந்த பாடலுடைய நடுப்பகுதியில் அறநில்லாளனோடு இறந்தனள், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவனோடு இவ போயிட்டாளே என்கிற போது அந்த தாயினுடைய வெறுப்பு அந்த கவிதையிலே புலப்படுகிறது. நலம் புனைந்து எடுத்த என் புலந்தொடி குறுமகள், நான் அவளுக்கு அழகை புனைந்து புனைந்து அழகு பார்ப்பேனே, பொன்னாலான வளையலெல்லாம் நான் பூட்டி பார்த்தேனே என்கிற போது ஒரு பின்னோக்கு உத்தி, நடக்கும்கொள் என்கிற போது ஒரு முன்னோக்கு பார்வை. இதை தான் நடவோடை உத்தி என்று நாம் சொல்லுகிறோம். அதுவும் எப்படி அவளுக்கு நான் பால் சோறு ஊட்டுவேன்? அவள் தன்னுடைய தோழிகளோடு பந்து விளையாண்டு கொண்டிருப்பாள். பந்து விளையாடுகிற போது அவளுக்கு களைப்பு ஏற்பட்டுவிடுமே என்பதற்காக அழைத்து வந்து ஒரு பாத்திரத்தில் பால் சோறு வைத்து, இது என் பங்கு சாப்பிடு, இது உன் தந்தையின் பங்கு சாப்பிடு, என் பாடு உண்டனையாயின் ஒரு கால் நொந்தை பாடும் உன், உங்கள் அப்பாவுடைய பங்கையும் கொஞ்சம் சாப்பிடு என்றெல்லாம் அல்லவா அவளுக்கு நான் சோறு ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அந்த தாய் அன்பு அந்த கவிதையிலே வெளிப்படுகிறது நண்பர்களே. என் பாடு உண்டனை, என் பங்கை சாப்பிட்டுட்ட, தந்தை பாடும் உன், உங்கள் அப்பா பங்கையும் சாப்பிடுவாயாக என்கிற போது அந்த அன்பு புலப்படுகிறது. கயமனார் ஒரு நல்ல புலவர். அந்த பால் சோறு நிறைந்த பாத்திரத்தை அகன்ற இலைகளையுடைய பகன்றை மலர், அதில் பனி நிறைந்தது போன்று இருக்கக்கூடிய பால் பை வள்ளம் அப்படிங்கிறார். வள்ளம் பொதுலோகனம் போட்டோம்னா பாத்திரம்னு பொருள். அவளுடைய அழகான கைகளை பற்றி கொண்டு நான் ஊட்டுவேனே. எங்கே? ஓரை ஆயமோடு பந்து சிறிது எறியணும். அவள் தன்னுடைய தோழியர்களோடு, ஆயம்னா விளையாட்டு ஆயம் இருக்கிற போது, அதுவும் எங்கே? சிலம்பு நகை எலி, காலில் சிலம்பு கட்டி கொண்டு அவள் அது ஒலித்து கொண்டிருக்கும். வியன் நகர், அகன்ற வீடு. நகர்னு சொன்னால் செவியல் இலக்கியத்தில் வீடுன்னு பொருள். இப்போ கூட நகர்னு பல ஊர்கள் இருக்கும். அதாவது பெரிய மாளிகைகள் இருக்கிற அந்த மாளிகைக்கு நகர்னு பேர். வியன் நகர் அப்படின்னா அகன்ற நகரம்னு பொருள் இல்லை, சிட்டிங்கிற மீனிங் இல்லை, பெரிய வீடு என்பது பொருள் நண்பர்களே.
வளமையான சீர்கெழு வியன்னகர் சிலம்பு நகை இயலி ஓரை ஆயமுடு பந்து சிறிது எரியினும் வாராயோ என்று ஏத்தி பேரிலை பகன்றை வான்மலர் பனி நிறைந்தது போல் பாய்பை வெள்ளம் சால்கை பற்றி என்பாடு உண்டனையாயின் ஒருகால் நுந்தைப்பாடு முன் என்று ஊட்டி பிறந்ததற்கொண்டும் சிறந்தவை செய்து பிறந்தது முதற்கொண்டு அவளுக்கு சிறந்தனவற்றையா நான் பார்த்து பார்த்து செய்தேனே, நலம் புனைந்தேனே. நலம்னா அழகு என்பது பொருள் நண்பர்களே. இந்த செவ்வியல் கால சொற்களை நம்ம பார்க்குறப்போ நகர்னா எப்படி வீடுன்னு பார்த்தோமோ அதுபோல் நலம்னா அழகு என்பது தான் பொருள். அறமே இல்லாதவனோடு இறந்தாள்னா சென்றாள்னு அர்த்தம். இறந்தனள் இனி என மறந்தமைத்து நெஞ்சம் நோவே, என் நெஞ்சம் நோகுறது, என்னால் அவளை மறக்க முடியவில்லை. பொன்வார்ந்தன்ன வைவால் எயிறு, செந்நாய், ஒரு நாய் இருக்கிறது, அதனுடைய பல் இருக்கிறது, கூர்மையாக திண்மையாக ஒரு வலிமையான உலோகத்தால் ஆனது. பொண்ணா உலோகம்னு அர்த்தம். மிக நுட்பமாக கவனிக்கிறோம் இந்த சொற்களை. புலந்தொடி குறுமுகள்னு பார்த்தோம். புலம்னா கோல்டுங்கிற பொருள், பொன் அப்படின்னா மெட்டலுங்கிற பொருள். அப்போது இந்த பொன்னாலான தொடியை அணிந்த குறுமகள், அந்த நாய் இருக்கிறதே அது உலோகத்தால் ஆன பல்லை போல வலிமையான பல்லை உடையது. அதற்கு பயந்து கொண்டு புகர் உலை ஒருத்தல். ஒருத்தல் அப்படின்னா கலைமான் ஆண்மான்னு பொருள். நம்ம அந்த சொற்களை கவனிக்கிறோம். அது புள்ளிகளை பெற்றிருக்கிறது. புகர்னா புள்ளின்னு பொருள் நண்பர்களே. செவ்வியல் காலத்தில் அழல் எரி கோடை, நெருப்பு மாதிரி எரிகிற கோடை காலத்துக்கு வீசுகிற காற்று, மேற்கேந்து வீசுகிற காற்றுக்கு கோடை என்பது பெயர். தூக்கலின் அது இனிய இசை, புல்லாங்குழலை போல இருக்கிறது. கோவலர் குழல் என நினையும், கோவலனுடைய குழல் அதிலிருந்து வருகிற இசை என்றல்லவா இவள் ஏமாந்து விட்டாள் இந்த தலைவனை. அவன் ஒன்றுமில்லாதவன் ஆயிற்றே. நீரில் நீளிடை மடத்தகை மெல்லிய சாய் நடக்கும்குள் என நோவல் யானேன். அந்த ஏகாரத்தில் முடிவது அந்த நேரிசை ஆசிரியப்பாவுக்கு ஒரு சிறப்பு. நான் நொந்து போகிறேனே. இதில் ரெண்டு சொற்களை பார்க்குறோம். ஒரு இடத்துல நோவேன்கிற சொல், ஒரு இடத்துல நோவல். நோவல் அப்படின்னா தன்மை ஒருமை விகுதியது. யான் நொந்து போகிறேன். அப்போ அந்த அல் யான் வருவல், யான் உண்ணல் அப்படிங்கிற மாதிரி யான் நொந்து போவேன். இந்த செய்யுள்ள அந்த செவ்வியல் கால நடை உன் தந்தைன்னு இல்லை, நுந்தைன்னு தான் இருக்குது. ஆமாம், என் பங்குன்னு இல்லை, என்பாடுன்னு தான் இருக்குது. மிக நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம் அந்த சொற்கள்லாம். அகன்ற வீடுங்கிறப்ப வியநகர் அப்படின்னு தான் இருக்குது. அந்த விளையாட்டு ஆயத்தை சொல்கிறப்போ ஓரே ஆயமுடுங்கிற சொல்லாட்சி தான் வந்திருக்கு. இதையெல்லாம் செவ்வியல் கால மொழி, லாங்குவேஜ் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் அல்லது லாங்குவேஜ் ஆஃப் கிளாசிக்கல் பீரியட் லிட்ரேச்சர், அந்த மொழி அப்படித்தான் நண்பர்களே இருக்கும். உன் தந்தைன்னு இருந்தால் அது செவ்வியல் கால மொழி இல்லை. மிக நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த பால் பை வள்ளம், வள்ளம் பொது லகரம், பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம். வள்ளம் அப்படின்னா அந்த உணவு வைத்திருக்கிற பாத்திரம்னு அர்த்தம். வெள்ளம்ங்கிற அந்த சொல்லை நம்ம கவனிக்கிறோம். இவையெல்லாம் அந்த செவ்வியல் கால கலை சொற்களை நம் கண் முன்னாலே கொண்டு நிறுத்துகின்றன. இந்த கவிதையில் நல்ல உவமை பேசப்பட்டு இருக்கிறது. என்ன உவமை? பகன்றை மலரில் பனி படர்ந்தது போல. பகன்றை மலர் பாத்திரம், பனி அது மேலே படர்ந்திருப்பது என்பது பால் சோறு. அப்போது ஒரு நல்ல கவிதையில் நல்ல உவமைகள் இருக்க வேண்டும், ஆற்றலுக்கான நடை இருக்க வேண்டும். நல்ல கவிதையில் நல்ல குறுங்கதை ஒன்று இங்கே இருக்கிறத பார்க்குறோம். சொல்லாட்சியை இப்போ அறனில் ஆளன், அரண் இல்லாத ஆள், அரண் இல்லாதவன். அறம்னா அந்த இடத்துல என்ன அறம்? மனசாட்சி. என்னிடமிருந்து பிரித்து விட்டானே, இத்தனை ஆண்டுகள் நான் அவளை இப்படியெல்லாம் வளர்த்தேனே, எங்களையெல்லாம் மறந்து விட்டு அவள் சென்று விட்டாளேங்கிற அந்த பிரிவு துயர். இந்த உரிப்பொருள் அல்லது இந்த பாடுபொருள் அல்லது இந்த கண்டென்ட் ஆஃப் தி லிட்ரேச்சர் இந்த அவலச்சுவையை இருக்கிற காரணத்தினால தான் இது பாலைத்திணை பாடலாக நம்மால் பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், 400 பாடல்களில் ஒற்றைப்படை எண்கள் பூரா ஒரு பாலைத்திணை பாடல் வரும். பாலைப்படிய பெருங்கடுங்கோ மட்டும் இல்லை, கயமானவருடைய கவிதையிலையும் இந்த அவலச்சுவை மிக நுட்பமாகவே நமக்கு வெளிப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த கவிதை என்பது செறிவான கவிதை. செவ்வியல் இலக்கியங்கள் எப்போவுமே செறிவு மிகுந்தவை. கயமனாருடைய கவிதையும் செறிவு மிகுந்ததாக இருக்கிறது. மகட்போக்கிய தாய் சொல்லியது. மகள் உடன்போக்கு போய்விடுகிறாள், அப்போது தாய் பாடிய கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது. நாம் படிக்கிற கவிதைகளில் ஒரு தலை சிறந்த கவிதையாக இதை பார்க்கிறோம் நண்பர்களே. இதில் நாம் வழக்கம் போல் மீட்டெடுக்க வேண்டிய கலைச்சொற்கள் என்னன்னு பார்க்கிற போது, நகர் என்கிற சொல் பெரிய அந்த நிலை அல்லது பெரிய கட்டிடத்தை குறிக்கும். அதே போல் என் பங்கு என்பது என்பாடுங்கிற அந்த சொல்லாட்சி.
அதே போல் கூர்மையான வைவால் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி, இந்த மாதிரி நாம் மீட்டெடுக்க வேண்டிய சொல்லாட்சிகள் இதில் நிறைய இருக்கின்றன. நலம் புனைதல் அப்படின்னா அழகை புனைதல். அப்போது இந்த பழைய சொற்களை நாம் இன்றைக்கு பயன்படுத்துவது என்பது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. புலம் அப்படின்னா பொன், கோல்டு அப்படிங்கிற அந்த சொல்லாட்சியும் கூட நாம் மீட்டெடுக்க வேண்டும். இல்லை என்றால் செவ்வியல் இலக்கியம் நம்ம புரியாது. கோடை அப்படின்னா மேற்கிலிருந்து வீசுகிற காற்று. நோவல், வருவல், உண்பல், இந்த வருவேன் உண்பேன் என்பதைப் போல அந்த வினைமுற்று, தன்மை உரிமை வினைமுற்று, அந்த கட்டமைப்பையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி.